பிரபல அப்பு பிரியாணி கடை ஓனர் வெளியிட்டுள்ள பரபரப்பு காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இவரது பிரியாணிக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கும் நிலையில் அவர் காணொளியில் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதரும் காட்சிகள் அவரது பிரியாணி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இப்போ நம்ம கிச்சன்ல என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்ப மயிறு கீரின்னு பேசி இது பண்ணுறாங்க. இவ்வளவு வாழ்வாதார மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. சும்மா பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாத வரக்கூடாது. சரிங்களா? இங்க பாருங்க, அவனை க்ளோஸ் பண்றான், காலி பண்றான், மயிரை வெளியே போடு, எல்லாத்தையும் வெளியே போடு, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு இங்க பாருங்க பிரியாணி இதை பாருங்க. இப்ப எங்களுக்கு இதுல ஒரு முடிவு தரணும். மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது. நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போறேன். சார் எல்லாம் மூடிடுங்க. சரிங்களா? மூடிடுங்க சார், எல்லாத்தையும் மூடிடுங்க. எங்களுக்கு இது வேணாம். நாங்க எல்லாம் கரெக்டா தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா சார் என் பணம் சார், நான் என் உழைப்பு. வாழ்வாதாரம் போகுது, என்ன பண்ணலாம்? கடை வாங்கி பாத்துருக்கிறேன், கடை வாங்கி பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி கூட இல்ல. இப்ப மயிரின்ற மயிரின்ற 4 வாட்டி நான் மரியாதை கொடுக்கல. அவர்தான் சார் பேசினார். சம்பளம் கொடுக்கல. மரியின்ற மயிரை வெளியே போடான்ற என்ன பண்ணிட்டாங்க? 364 பிரியாணி சாப்பிடுறானுங்க. ஒன்னும் பிரச்சனை நடக்கல. இதே ஸ்டேஷன்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. சும்மா அப்படியே மயிரிக்கிறா. அப்ப நம்ம ஏதோ கோலக்கார மாதிரி ட்ரீட் பண்றீங்க. பணம் இல்லாத வரக்கூடாதா? பணம் இல்லாத வரக்கூடாதா? ஏய், பணம் இல்லாத வர முடியாதா? கஷ்டப்பட்ட 10,000 1 லட்சம் கஷ்டப்பட்டு ஒண்ணு மாத்தினா வரேன். மூடுனா அந்த காரியத்தை கொண்டு பார்க்கலாம். இவரு தான் ஃபுட் ஆபீசரு. அதை பாருங்க, 4 நாளா இவர்கிட்ட எனக்கு சின்ன இஷ்யூ சொன்னாங்களா. நானே வீடியோ சொல்லியிருக்கேன். சின்ன இஷ்யூலாம் மாத்தணும் சார், என்ன சார் பண்ணணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் நான் கேட்கும் போது 4 நாளா இவரு இல்ல, இருக்காருல இவரு இல்ல. இப்போ மயிறு வெளியே போடா, ஏய் வெளியே போங்க நாய்களன்ட்டு கேவலப்படுத்துறாங்க. நான் போய் சொன்னா ஃபுட்டேஜ் இருக்குது. ஏய் வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. 4 நாளா இவரை பார்க்கவே முடியல. இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அன்னைக்கு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம். அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது. ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னா எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா மூடுறீங்க. 4 நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பார்த்திருந்தேன். ஒரு நாள் அவர் பார்க்க முடியல. இருக்கு. ஓகே. வணக்கம் மக்களே, நான் தான் அப்பு பேசுகிறேன். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு 4-5 வாட்டி வந்துட்டேன்.